ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். பிறந்திருக்கும் இப்புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும். 1 ஜனவரி 2026 வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள். திதி திரையோதசி இரவு 10:22 மணி வரை, பின்னர் சதுர்தசி. நட்சத்திரம் ரோஹிணி இரவு 10:48 மணி வரை, பிறகு மிருகசீரிடம். யோகம் சுபம் மாலை 5:12 மணி வரை, அதன்பின் சுப்ரம். கரணம் கௌளவம் பகல் 12:06 மணி வரை, பிறகு செய்துளை. இரவு 10:22 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று புத்தாண்டு தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாக தொடங்கும். கடந்த ஆண்டிலிருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கி புதிய நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும். உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும் நாளாக இது அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை கொண்டுவர திட்டமிடுவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். இறை வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் செந்திலாண்டவர். அதிர்ஷ்ட நிறம் குங்குமச்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். புத்தாண்டு தினத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் அணிந்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை எட்டும். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பரிசுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மனதிற்கு பிடித்த உணவை உண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வரவு அதிகரித்து லாபம் பெருகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான கவலைகள் நீங்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அஷ்டலக்ஷ்மி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். புத்தாண்டன்று நண்பர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்கள் வழியிலிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். மனதில் புதிய தெம்பு பிறக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான நாளாகும். புதிய முதலீடுகள் செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள்.
அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று புத்தாண்டு தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகத் தொடங்கும். இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரும் நாளாக அமையும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகனம் வாங்குவது சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்தாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற இது உகந்த நாள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று புத்தாண்டு தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகத் தொடங்கும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித்தரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பிருகதீஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று புத்தாண்டு தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகத் தொடங்கும். உங்களுக்கு யோகமான நாளாகும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத் தேவைகளை மகிழ்ச்சியுடன் பூர்த்தி செய்வீர்கள். நீண்ட நாட்களாக வராமலிருந்த கடன் தொகைகள் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களுடன் சேர்ந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வித்யா கணபதி. அதிர்ஷ்ட நிறம் ஆலிவ் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று புத்தாண்டு தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகத் தொடங்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நாளாகும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளை தைரியமாகத் தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்குச் சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தனலக்ஷ்மி. அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிகராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. புத்தாண்டு தினமாக இருந்தாலும் கிரக நிலைகளின்படி நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். வாகனங்களில் செல்லும்போது மிதவேகத்தை கடைப்பிடிப்பது பாதுகாப்பானது. பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெயரை பெற்றுத்தரும்.
இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் மௌன விரதம் இருப்பதும் மனதிற்கு அமைதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 7, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று புத்தாண்டு தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகத் தொடங்கும். உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடும் நாளாகும். திருமணத் தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று புத்தாண்டு தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகத் தொடங்கும். உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். தாய்வழி உறவினர்களால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். கடினமான வேலைகளையும் சவாலாக ஏற்று முடித்துக் காட்டுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஜெய ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று புத்தாண்டு தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகத் தொடங்கும். உங்கள் கற்பனை வளம் சிறக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நிதானமான லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகள் பாராட்டு தெரிவிப்பார்கள். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று புத்தாண்டு தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகத் தொடங்கும். உங்கள் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நிலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.